நாளிலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த ஹவுஸ் ஆஃப் காட் 21 மெடிடேஷன். தேவனுடைய வீடு. இந்த தலைப்பில் 21 தியானங்கள். முதலாவது எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய். ஆகவே சிலர் என்ன செய்கிறாங்களாம்? சபை கூடுவதில் விட்டு விடுறாங்க. என்ன செய்யணும்? விட்டு விடாதீங்க. தேவனுடைய வீடு சபை கூடுதல். தேவனுடைய வீட்டில் என்ன செய்யணும்? கூடி. சிலர் விட்டு விடுகிறது போல என்ன செய்யாதீங்க, நாமும் விட்டு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை கூடுதலை விட்டு விடுறவங்களுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் விட்டுறாதீங்க, சபை கூடுதலை அதிங்க. நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் அவ்வளவாய் புத்தி. இவை ஆண்டோடைய வருகை எவ்வளோ சமீபமாக இருக்கிறதோ அவ்வளவா என்ன செய்யணும்? ஆண்டவரை சபையில் கூடி வர வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். இரண்டாவது லூக்கா 19:47-48. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாதரும் ஜனத்தின் முப்புறம் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாம் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு இருந்தபடியால் அதை இன்னபடி செயல் ஆற்று என்று வகை காணாது இருந்தார். ஆண்டவர் நாடோறும் தேவாலயத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாரா? நாடோறும் பண்ணாரா? இப்போ ஆண்டவர் நாடோறும் தேவாலயத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? இயேசு சுவாமி எங்கே இருந்தார்? ஒவ்வொரு நாளும் எங்கே இருந்தார்? நம்ம அவரோட பெரியவங்களா? ஏசாமியோட நம்ம பெரியவங்களா? நாடோறும் எங்கே இருந்தார்? நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம். இவை அதுதான் தேவனுடைய வீடுன்ற ஆண்டோடைய சித்தம். என்ன? ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் இருந்தார். நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். மூன்றாவது அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயப்பட்டதாம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? அனுதினமும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும். தேவாலயத்தில் எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டவர்கள். எப்பவுமே ஒரு மனமாக இருக்கும். ஆண்டோடைய ஆலயத்தில் வரும்போது எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒரு மனமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கபடமில்லாத இருதயத்தோடு. கபடோடு இருக்குது. 10 உள்நோக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது? தேவாலயத்தில் ஒரு மனதாக இருக்கணும். கபடு இல்லாமல் இருக்கணும். துதிக்கணும். தேவனை துதித்து ஆண்டுடைய ஆலயத்தில் தேவனை ரட்சிக்கப்படும் அனுதினமும் சபையிலே. நான்காவது அப்போஸ்தலர் 5:4. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று
பிரசங்கித்தார். தினந்தோறும் ஆதி சபையை பாருங்கள், ஆதி சபையை பாருங்கள். பைபிளில் வேதத்தில் எப்படி இருந்தார்களோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. வேதத்தில் எப்படி இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய காரியங்கள் தான் நமக்கு முன்மாதிரி. ஆண்டவரும் உலகத்தில் இருக்கும்போது அனுதினமும் எங்கே இருந்தார்? இவர்களும் அனுதினமும் தேவாலயத்தில் தினந்தோறும் இடைவிடாமல் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். 5வது அப்போஸ்தலர் 3:1. ஜப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போ ஆதி சபையில் என்ன இருந்துச்சு? ஒவ்வொரு நாளும் ஜப வேளைன்னு ஒரு வேளை வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் என்ன நேரம்? ஜப போகிறாங்க. பேதுருவும் யோவான் அப்போஸ்தலர்கள். நான் வீட்டிலேருந்தே ஜோப் பண்ணுறேன், நான் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், நான் எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்தே நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னாங்களா? பேதுரும் யோவான் அப்போஸ்தலர்களாக இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் எங்கே போயிருப்பாங்க? ஜெப வேலை வந்திருக்குதுங்க. தேவாலயத்தில் என்ன இருக்குது? இப்போ இது ஜெப வேலை, நான் வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாதுன்னு பேதுரும் யோவான் எங்கே போகிறாங்க? தேவாலயத்திற்கு. ஆதி சபையில் ஒவ்வொரு நாளும் என்ன இருந்துச்சு? ஜெப நேரம். இந்த நேரம் அதை கடைப்பிடித்தார்கள். அப்போஸ்தலர் கூட என்ன பண்ண போகிறாங்க? நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஏன்னா இது ஜெப வேலை. இந்த நாட்களிலே அந்த முன்மாதிரி, நமக்கு வைத்திருக்கிற மாதிரியை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். 6வது 2 நாளாகமம் 7:15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கு. என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும். நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தும். என் கண்களும் என் இருதயமும் என்னாலே இங்கே தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய, அது மாத்திரம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபம். ஆண்டவருடைய ஆலயத்திலேருந்து ஒரு ஜபிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? என் கண்கள், ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். இங்கேருந்து பண்ணுற ஜபத்தை ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யுது? பார்க்குது. பார்க்குறது மாத்திரம் இல்லை, அவருடைய செவிகள் கேட்குறார். என்ன ஜபம் பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கு இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னால். ஆண்டோடைய இருதயம் எங்கே இருக்கு? ஆண்டோடைய இருதயம், ஆண்டோடைய கண்களும் இங்கே. ஆண்டோடைய ஆலயத்தில் என்ன செய்யணும்? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவர் கேட்குறார். இங்கேருந்து செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு நீங்கள் ஆலயத்தில் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு சாட்சி சொல்ல முடியும்? 7வது ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களையும் அவருடைய பலிகளையும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்ன செய்யணும்? என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்யப்படும்? எவ்வளோ துக்கத்தோடு, எவ்வளோ கஷ்டத்தோடு வரும்பொழுது அந்த ஜெப வீட்டில் ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவார்? அவங்க கண்ணீரை, துக்கத்தை சந்தோஷமாக. எத்தனை பேர் ஆண்டவர் ஆலயத்தில் கஷ்டத்தோடு ஆண்டவர் என்ன மகிழ பண்ணார்னு சாட்சி சொல்ல முடியும்? உங்கள் வேதனையை நீக்கினாரா? உங்கள் கண்ணீரை துடைத்தாரா?
ஆண்டவர் என் ஜெப வீட்டில் அவங்கள வர பண்ணி என்ன செய்வேன், அவங்கள மகிழ என் வீடு. அது மாத்திரம் அவருடைய எல்லா பலிகளை ஆண்டவர் என்ன செய்வார், அங்கீகரிப்பார். ஆண்டோடைய வீட்டில் வந்து நீங்கள் கொடுக்குற பலிகளை தேவன் அங்கீகரித்து என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். 8வது சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வீட்டில் எப்படி வரணுமா, வாசலில் வரும்போது முறுமுறுத்துன்னு வரலாமா, குறை சொல்லின்னு வரலாமா, சண்டை போட்டுன்னு வரலாமா? கேள்விப்படுறேன், நம்ம சபையில் அது நடக்குதா என்னன்னு தெரில. வீட்டை விட்டு கிளம்புனது உள்ளே நுழையிற வரைக்கும் சில பேர் சண்டை போட்டுனே வருவாங்க. வீட்டை விட்டு கிளம்புனதுலேருந்து இங்கே உள்ளே நுழையிற வரைக்கும் எப்படி வருவாங்களாம், சண்டைகளோடு, வாக்குவாதங்களோடு, எரிச்சலோடு உள்ளே நுழைஞ்சி என்றும் ஆனந்தம். ஆண்டவர் ஏமாந்துட போகிறாரு, அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணின்னு வந்தீங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நீங்கள் என்ன வர வழியிலலாம் என்ன பண்ணின்னு வந்தீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சி. புகழ்ச்சின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் யாரையாவது புகழ்ந்து பழக்கம் இருக்குதா அவங்களுக்கு? வீட்டில் இருக்கிறவங்கள புகழ்ந்து பழக்கம் இருக்குதாங்க, குறை சொல்லி தான் பழக்கமா? இப்போ ஆண்கள் இருக்கிறீங்க, வீட்டில் சமையல் சாப்பிட்டு புகழ்ந்து பழக்கம் இருக்குதா? நான் ருசியாக இருக்குதுன்னு எதாவது வாயிலேருந்து எதாவது வருதா? வாயில் வரும் சாப்பிட தான் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது புகழ தெரியுமா? இந்த பக்கத்தை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள வீட்டுக்காரன் வாங்க, வீட்டு மோட்டர் பைக், வீட்டு ஸ்கூட்டர் மாதிரி வீட்டுக்காரனை நம்ம போயிட்டு வா, போய் இதை வாங்கினுவா அதை வாங்கினுவா. புகழ்ந்து பழக்கம் இருக்குதா? ஏதாவது அவரை பற்றி நல்லதாக சொல்லி இவ்வளோ திறமையாக இருக்கு, இவ்வளோ நல்ல ஏதாவது வாயில் புகழ்ச்சியாக பேசி பழக்கம் இருக்குதாங்க? நீங்கள் பார்க்குற பார்வையிலே தெரியுது எனக்கு. நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே அதெல்லாம் பழகணும், அதெல்லாம் நல்ல பழகம். அப்போ தான் வந்து ஆண்டவரையும் புகழ்ந்து பேசுகிற, கண்ணால் பார்க்குறவங்களே அவங்கள புகழ தெரிலன்னா வசனம் இருக்குது, கண்ட சகோதரனே எப்படி காணாத தேவன் எப்படி? கண்ணால் பார்க்குறவங்களே உங்களுக்கு புகழ தெரிலன்னா காணாத தேவனை புகழ தெரியுமா? ஒருத்தர் நான் சும்மா குறை சொல்லின்னு இருக்கக்கூடாது, மட்டம் தட்டின்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? விதைக்கிறதா நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்க? ஒருத்தர் என்ன பண்ணிடலாம், அவங்கள பற்றி நல்லதாக சொன்ன ஒரு சந்தோஷம் வருதா? வரமாட்டேந்தா? பாராட்டுகிறத நல்ல அந்த மாதிரி பிள்ளைங்களையும் என்ன செய்யணும்? பாராட்டணும். அப்போ தான் அவங்க வந்து எது செஞ்சாலும் நல்லா செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். சரியா? சில பேர் பலூன்லாம் இருக்குது பாருங்க, பலூனில் காற்று அடிக்கிறதுக்கு பதிலில் ஊசி குத்தி விட்ருவான். அவங்களுக்கு இருக்கிற உற்சாகமாக வெளியே போகிற மாதிரி காலங்காத்தால் உங்களை பஞ்சர் பண்ணி விட்டு அனுப்புவாங்க. நாள் பூரா டல்லாக இருப்பீங்க நீங்கள், நாள் பூரா. ஏன்னா காலையில் உங்களை என்ன ஆக்கி விட்டாங்க? பஞ்சர் ஆக்கி விட்டாங்க. ஏதாவது ஒன்று குறை சொல்லி ஏதாவது ஒன்று மட்டம் தட்டி. சில பேருக்கு என்ன கிருபைன்னா ஒருத்தர் அவங்க புருஷனை பாருன்னு கம்பேர் பண்ணி விட்டாங்கன்னு போச்சு, ஃபுல் பஞ்சரில் தான் இவர் போவார். சில பேருக்கு இந்த ஒப்பிடுற கிருபை இருக்குது. எப்பவுமே உங்களோட நல்லா அவங்களோட என்ன பண்ணி நீ பாரு எவ்வளோ மட்டமாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லி விட்ருவாங்க. ஒரு 2 வார்த்தை சொல்லி உங்களை அமிச்சா நாள் பூரா நீங்கள் ஃப்ளாட்டில் தான் ஓடின்னு இருப்பீங்க. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி தான் வரணும்னு போட்டிருக்கு. என்ன அவருடைய வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில்
புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை 9 சங்கீதம் 84:1 சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு. அவங்களுக்கு வந்து ஆண்டவரோடு இருக்கிறது அவ்வளோ. யாரும் அவங்களுக்கு வற்புறுத்தி என்ன பண்ண வேணாம், வாவான்னு சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இன்பம். உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு. என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாக இருக்கும் அப்படின்னு அவ்வளோ ஆசை. என்ன ஆசை? ஆண்டோடைய சமூகத்தில் ஆலயத்தில் இருக்கணும். வாஞ்சையும் கவனமாக இருக்குது. எப்போ போல என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தைகலான் குருவிக்கு குஞ்சுகளையும் கூடும். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டிலே இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டு இருக்கிறார்களோ. யாரெல்லாம் அவங்க பலன் எங்கேருந்து வருது? தேவனிருந்து பலன் கொண்டு அவருடைய இருதயங்கள் அப்படி செவ்வையான வழியிலே அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் போனால் கூட அது என்னவா மாற்றிப்பாங்க? மழையும் குளங்களை அவர்கள் பலத்தின் மேல் பலம். யார் யார் இவங்க? உண்மையிலே பலன் கொள்ளுகிற தேவனிடத்திலும் பலன் பெற்ற அழுகையின் பள்ளத்தாக்கில் போனால் கூட பலத்தின் மேல் சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளு. யாக்கோபின் தேவனே செய். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பார். என் மேலே எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை பார்க்கணும், ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கணும்னு வாஞ்ச இருக்கா? இல்லைன்னா ஆண்டவர் உங்களை கண்டுக்காமல் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? எத்தனை பேர் ஆண்டவர் என்னை கண்டுக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி ஆசை யாருக்குன்னா இருக்குதா? எங்கள் கேடகமாகிய தேவனே எப்படி வரும்? கண்ணோக்கமாய் நீர் அபிஷேகம் பண்ணி ஒரு முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாளே ஒரே நாள் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிறது எவ்வளோ. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்க என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருக்குள்ளதே. வாசப்படியில் அதை நான் உட்காந்துட்டு போகிறேங்க. ஆண்டவர் ஆலயத்தில் வாசப்படியில் அதை என்ன செய்கிறேன்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காகிறார். உத்தமாக நடந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன். இந்த நாட்களில் யாரை நம்பி இருக்கணும்? நம்ம வேறு யாரையும் நம்பி என்ன செய்யாதீங்க, ஏமாந்துடாதீங்க. மனுஷனை நம்பி என்ன செய்யாதீங்க. காலை வாரி விட்டுருவான், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை கழுவிடுவான், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி நேரத்தில் என்ன பண்ணுவான்? கை கழுவி விட்டுருவார். அவங்கள அம்போன்னு விட்டுருவோம், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் இப்படி அம்போன்னு விட்டிங்களே. 10வது சங்கீதம்
65. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற வாக்கியம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன். யாரெல்லாம் ஆண்டவர் வந்து என் ஆலயத்தில் இரு, என் பிரசனத்தில் இரு ஆண்டவர் சேர்த்து அவங்களாம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உம்முடைய பரிசுத்த ஆலயம் உம்முடைய வீட்டின் நன்மையால். ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து வெறுமையாக அனுப்புவீங்களா, திருப்தியாக அனுப்புவீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே சேர்க்கறது இல்லைங்க. அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? நாங்கள் திருப்தியும் படுத்துறதில்ல, உள்ளேயே சேர்க்கறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் உள்ளேயே அன்றைக்கி கூட ஒருத்தர் சொல்லின்னு இருக்கிறார், 2 பேர் திருமணம் ஆனால் என்ன மாதிரி குடும்பம்னு முதல்ல பார்த்துக்கணும். ஒரு குடும்பம் ஒருத்தரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஒரு குடும்பம் என்ன மாதிரி ஜனங்க, அவங்களும் யாரையும் அண்ட மாட்டாங்க, உள்ளே யாரையும். இன்னொரு குடும்பம் 24 மணி நேரம் வாங்க வாங்க வாங்கன்னு ஆள் சேர்த்துன்னு இருப்பேன். கும்பல் சேர்க்குற குடும்பங்க இருக்குதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் என்ன இருக்கணும்? ஒரு கும்பல் இருக்கணும். சரியா? இதுலேருந்து ஒன்றும் கல்யாணம் பண்ணிச்சுன்னு வைங்க. ஒருத்தர் ஆலோசனை, நான் ஒருத்தர் சொல்கிறத அவர் ஆலோசனை சொல்கிறாருப்பா, நீ கொஞ்சம் யோசித்து பாரு, உன் குடும்பம் என்ன பழக்கம், அவங்க குடும்பம், இது ரெண்டும் ஒத்து போகுமா? ஒன்று மனுஷனே அண்டாது, உள்ளியும் சேர்க்காது. வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்கன்னு, ஒன்று வாங்க வாங்க, தெருவில் சும்மா போகிறவனா கூட வா 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 ஒரு காப்பி குடிச்சிட்டு போகணும். இதுங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சிங்கன்னா இது என்னதுங்க இது? வெறுமையாக அனுப்ப மாட்டிங்களேன்னு ஆள் சேவும் எல்லாம் வரணும்னு விரும்புகிறாங்க. வரவங்கள வெறுமையாக என்ன செய்ய மாட்டீங்க? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்முடைய வீட்டின் நன்மையால் பரிசுத்த ஆலயமாகிய உமது. அப்படி ஆலயம்னா என்ன? ஆண்டோடைய வீடு. இது நம்ம வந்து ஆலயம் சபைன்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்னன்றார்? என் வீடு, வாங்க என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. என் வீட்டுக்கு வந்தால் நான் உங்களை வெறுமையாக என்ன செய்ய மாட்டேன், நன்மையால் திருப்தியாகும். ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது என்ன விசுவாசம் இருக்கணும்? ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறேன், ஆண்டவர் வீட்டுக்கு போனால் ஆண்டவர் என்னை வெறுமையாக என்ன பண்ண மாட்டார்? அவருடைய வீட்டு இந்த எடுத்துன்னு போ. எத்தனை பேர் இன்றைக்கி அந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய வீட்டின் நன்மையால் என்ன செய்வார்? 11 சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து, ஆண்டவர் என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். எப்போ வந்து ஆண்டவரோட இருப்பேன்? வாஞ்சிக்குது ஆத்மா. என்ன செய்ய? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில். இன்றைக்கி அந்த வாஞ்சை நமக்கு இருக்கா? எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்ற வாஞ்சை இருக்குதா? அந்த தாகம் இருக்குதா? சில பேருக்கு வாஞ்சை வேறு மாதிரி ரிவர்ஸில் இருக்குது. எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலிருந்து போவேன், அப்பப்போ கடிகாரத்தை பார்த்துன்னு இருப்பான். எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலிருந்து போவேன். ரிவர்ஸ் கியரில் ஓடின்னு இருக்கிறாங்க சில பேர். ரிவர்ஸ் கியரில் அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வந்து இருப்பேன், எப்போ தேவனோடு நான் இருப்பேன். 12 சங்கீதம் 27 என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன செய்ய? முகத்தை தேடு. நான் தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமா? எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் உங்களெல்லாம் முகத்தெல்லாம் தேட எனக்கு நேரம் அப்படின்னு சொல்லாமா? என் முகத்தை தேடுங்கள் என்று, உம்முடைய முகத்தையே
சொன்னீர், தேடுன்னு சொன்னீர். நான் என்ன செய்ய உம்முடைய முகத்தையே என்ன செய்ய கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு முகத்தை தேடுவேன் கர்த்தாவே. நம்ம இருதயம் சொல்லுதா? ஆண்டவரே நீ சொன்னீர், என் முகத்தை நான் தேடுறேன், உங்களுடைய முகத்தை தேடுறேன் என் ஆத்மா. அதுதான் தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஆண்டோட இருதயமும் நம்ம இருதயமும் இணைந்து இருந்தால் அவர் தேடுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? தேடுற உங்கள் முகத்தை தேடுகிறேன். மல்கியா 3:10-11. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகளை எல்லாம் பண்டகசாலே அப்பொழுது இதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்க. ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார்? என்ன நோக்கத்தோடு கொடுக்க சொல்கிறார்? என் ஆலயத்தில் தசமபாகளை தசமபாகளை எல்லாம் கொண்டு வாருங்கள். எத்தனை பேருக்கு தசமபாகனா என்னான்னு தெரியும்? இந்த கணக்கு யாருக்குன்னா போட தெரியுமா? தசமபாகனுடைய கணக்கு, அந்த கணக்கூட எனக்கு தெரியாதுன்னு யாருன்னா வந்திருக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதில் தசமபாகம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 ரூபா, இதில் எவ்வளோ தசமபாகம்? 100 ரூபா. சரி பார்க்கலாம். 2850. நான் ஜோக்காக சொன்னேன், நான் ஒரு நம்பரை சொல்கிறேன். இதுக்கு என்ன இருக்குது சிரிக்க? 2850 ஒரு நம்பர், இதில் என்ன இருக்குது சிரிக்கிறதுக்குன்னு கேட்குறேன் நான். சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ரோட்டில் போய் 2080 ஊர்ந்து சிரிச்சிங்கன்னா ஜனங்க என்ன நினைப்பேன்? இது என்னப்பா இருக்குது சிரிக்கிறதுக்கு? இல்லை சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? 11,350. சில பேர் ஃபோனில் கேல்குலேட்டர் இருக்குதான்னு பார்க்குறோம். ஃபோனில் கேல்குலேட்டர் இருக்குதா? அந்த நிலைமைக்கு இன்றைக்கி உலகம் வந்துருக்கு. அந்த நிலைமைக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன எடுப்பாங்க? கேல்குலேட்டர் இருக்குதா? தசம பாகங்களை எல்லாம்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக கணக்கு போடணும். எனக்கு இவ்வளோ வருமானம், அதில் 10ல் ஒரு பகுதி நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொண்டு வரணும். எதுக்காக? ஏன் கொண்டு வான்னு சொல்கிறார்? அப்பொழுது நீ கொண்டு வா. எதுக்காக உன்னை கொண்டு வர சொல்கிற? அப்பொழுது என்ன நடக்கும்? வானத்தின் பலகணிகளை திறந்து. பலகணிகள்லாம் சில இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். சில டிரான்ஸ்லேஷன் ஃப்ளட் கேட்ஸ். ஐ வில் ஓப்பன் த ஃப்ளட் கேட்ஸ். ஃப்ளட் கேட்ஸ்னால் அந்த சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? ஏன் நடுராத்திரியில் லேக்கை திறந்து விட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு? பெரிய ஏரி என்ன பண்ணி விட்டாங்க, எல்லாம் தூங்கின்னு இருக்கிற நேரத்தில் சும்மா அச்சுன்னு வந்துச்சு. வந்து அப்படியே வீடெல்லாம் அப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் ரொம்ப தூங்கின்னு இருக்கிறாங்க. அப்படியே ஏறுது தண்ணி. அடைஞ்சா இல்லையா? அதுதான் திறந்து விட்றது தான் ஃப்ளட் கேட்ஸ். பலகணிகள்னால் அந்த ஏரி என்ன அந்த இது வரைக்கும் அப்படி இருக்க பாருங்கள். அது திறந்து விட்டோன்னு அடிச்சுன்னு வரும். சில தேசத்தில் எல்லாம் தரக போகிற எல்லாம் ஓடிடுங்கணும், ஊர்லேயே இருக்காதீங்க. அந்த ஓரத்தில், நதி ஓரத்தில் இருக்கிற யாரோ இவாக்குவேட்னு தெரியல விட்டு என்ன வந்து அடிச்சுன்னு வரும். திறந்து விட்டோன்னா தண்ணி அப்படி எல்லாம் பக்கம் 2 பக்கமும் வெள்ளமாயிடும். நீ வந்து கொடு. அந்த அசம்பவாகளெல்லாம் எல்லாமே ஆலயத்தில் கொண்டு வந்து அப்போ வானத்தின் பலகணி திறந்தா என்ன நடக்குமா? இடம் அது திறந்து விட்டாருன்னு வைங்க. வானத்தின் பலகணிகளை திறந்த அடிச்சுன்னு வரும். அடிச்சுன்னு வந்து யாருன்னா இடம் வைக்க இடம் இல்லைங்க, வைக்க இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பாருங்கள். சேனல் கருத்தை அது ஒன்றும் உங்களுக்கு இன்னும் எடுக்கலான்னு இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக தான் சொல்கிறார்.
நீ இதை செய், என் ஆலயத்தில் என்ன செய், உன் தசம பாகங்களை எல்லாம் என்ன செய், கொண்டு வா. கொண்டு வந்தால் அது உனக்காக தான் சொல்கிறேன். நான் எனக்காக உங்கள்கிட்ட என்ன எடுக்கலான்ற எண்ணோக்கம் இல்லை. நீ செய். எல்லாம் விதை மாதிரி. இப்போ விவசாயி போய் விதைச்சா தானே அறுவடை. விதைக்காமல் இருந்தான்னு வைங்க, இவ்வளோ பெரிய வயலை வச்சுன்னுற ஒன்றுமே விதைக்கலேன்னு வைங்க, ஏதாவது அறுவடை வருமா? போய் விதை. நீ விதைச்சா உனக்கு அதுலேருந்து என்ன வரும்? அறுவடை வரும். அதான் சொல்ல, நீ கொண்டு வந்து என்ன செய், உன் தசம நீ 10ல் 1 பங்கு தான், 9 பங்கு நீ தான் வச்சுக்கிற. 90% நீ தான். ஒரு 10ல் ஒரு 10% தான் என்ன பண்ணுற, அதை வந்து நீ கொடுத்த நான் என்ன பண்ணுவேன், வானத்தின் அழகனின் இடம் கொள்ளாமற் போக மட்டும். இடமே இல்லைங்க, இடமே கொடு மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க. வர்ஷிக்கனா என்ன அர்த்தம்? வர்ஷிக்கனா என்ன அர்த்தம்? மழை. ஆசீர்வாதம் மழையை போல் என்ன செய்யும்? உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. அதனால் என்னை. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் மழையை போல் உங்கள் மேலே வந்து விழணும், உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து விழணுமா? ஆண்டவர் சொல்ல, நீ எடுத்துனோ, நீ வந்து விதை தசம பாகலை எல்லாம் என்ன செய். அப்போ நான் என்ன திறந்து விடுவேன், வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உன்மேல் வர்ஷிக்க மாட்டேனோ. அது மாத்திரம் இல்லை, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பேன். வெளியில் உள்ள திராட்சை பழமில்லாமல் போதும் என்று சேனுக்கு. அப்படின்னா என்ன, பூமியில் எவ்வளோ பேர் திருடுப்பா, அழிவு, கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையா? சைபர் கிரைம்ஸ், காசை திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, நஷ்டம் வருது. இதெல்லாம் நான் கண்டிப்பேன். பூமி உன்னை யாரும் திருடாதபடிக்கு, உன்னுடைய காரியங்கள் நஷ்டம் ஆகாதபடிக்கு நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக தொடாத. இவங்களை என்ன செய்யாத, இவங்களை திருடாத, இவங்களை ஏமாத்தாத, என்ன செய்வேன். எத்தனை பேர் உங்களுக்கு வீண் செலவெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆசை இருக்குது? எதுவும் திருடு போகக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, நீ எடுத்துன்னு வா. நான் ஆலயத்தில் தசமகள் எல்லாம் நான் உனக்கு சரி கடிந்து கொள்வேன். உன் நிமித்தம் என்ன செய்வேன், பட்சத்துக்கு போடுகிறால உன் நிமித்தம் நான் என்ன செய்வேன், இவங்களை தொடாத, இவங்கள போய் திருடாத, இவங்களை ஏமாத்தாத என்று என்ன செய்வேன். அந்த பாதுகாப்பு வேணுமா வேணாமா? இல்லை பரவாயில்லைங்க, எடுத்துன்னு போட்டோங்க, நாங்கள் அவங்கள மனுஷன் தானுங்க, அவங்கள பிழைக்கணுங்க, எடுத்துன்னு போப்பா, திருடுப்பா, என் காசெல்லாம் திருடின்னு போப்பா. அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? ஏன் அப்படியே பயந்து நடிங்கன்னு உட்காந்து இருக்கிறீங்க? ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவர் ஒரு தேசத்தில் போலீஸ் அதிகாரி சொல்கிறார், குடிமக்களுக்கு போலீஸ் அதிகாரி, நீங்கள் யூடியூப்பில் இருக்கோன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். போலீஸ் அதிகாரி ஆலோசனை கொடுக்குற குடிமக்களுக்கெல்லாம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்களை யாரும் கொலை பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு நல்ல கார் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, வாசப்படியிலே கார் சாவியை வச்சுடுங்க. வாசப்படியில் என்னத்தை வச்சிடணுமா? ஏன்னா திருடன் காருக்கு தான் வர. நீ உள்ளே வச்சுருந்தா உள்ளே வந்து ஒன்றையும் கொலை பண்ணிவிடுவான் அந்த காருக்காக. நீ சாவி எங்கே வச்சிரு, அவன் சாவி எத்தனை வண்டி எடுத்துன்னு போயினார், நீ பத்திரமா இருப்ப, ஒன்று பண்ணணும். அவனுக்கு வேண்டியது கார். இது சொல்கிறது யார்? போலீஸ் அதிகாரி. யூடியூப்பில் இருக்கோன்னு நீங்கள் போய் பாருங்கள். போலீஸ் அதிகாரி என்னன்றார், சாவியை வெளியே வச்சுருப்பா, நீ ஏதாவது பணங்கன்னு அதையும் வெளியில் வச்சிரு, தங்கம்லாம் வச்சு தங்க வெளியே வை, திருட அதை எடுத்துன்னு போயினே இருப்பான். நீ உள்ளே வச்சுருந்தா வந்து அதெல்லாம் உடச்சின்னு உள்ளே வந்து ஒன்றையும் கொலை பண்ணிட்டு அதையும் நீ பத்திரமா இருக்கணும்னா, நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக சொல்கிறேன், எல்லாத்தையும் வெளியே வச்சு அவன் அப்படியே போட்டோம், எல்லாத்தையும் எடுத்துன்னு. நீங்கள் அந்த வண்டி வாங்கிறதுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, கடனில் போய் இதை போய் வாங்கி வச்ச சாவியோட வாசலில் போய் திருட எடுத்துனே போட்டோம். திருட நீ போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கோன்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரி சொல்கிற ஜனங்களை பார்த்து எல்லாம் வாசல் வச்சு
அப்போ தான் நீங்கள் பத்திரமா இருக்க முடியும். அப்போ தான் வந்து உங்களை கொலை பண்ண மாட்டான். எல்லாத்தையும் உள்ளே வச்சுருந்தீங்க, எல்லாத்தையும் வச்சுன்னு உள்ளே வந்துடுவான், உங்களை குத்தி விட்ருவான். ஐயோ வாடாப்பா, இந்தாப்பா, எத்தனை போப்பா. போலீஸ் அதிகாரி இப்படி சொன்ன திருட என்ன பண்ணுவான்? வருவானா வரமாட்டானா? இந்த நிலைமையில் இருந்தால் உலகம் இப்படி தான் போயின்னு இருக்கு. உலகம் இப்படி தான். ஆண்டுடைய வாக்குத்தத்தன்னு, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் என்று சேனின் கருத்தை. இந்த நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். 14 சங்கீதம் 139 23 24. ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களில் வரும்போது என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்னை சோதித்து என் சிந்தனைகளை வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை. இந்த நாட்களிலே கடைசி நாட்கள், வருஷத்தின் கடைசி நாட்கள், தேவனுடைய சமூகத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாம் எடுத்துக்கின்னு புது வருஷத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? நம்ம இருதயத்தில் கரையாக இருக்கிற காரியங்களை எடுத்துன்னு புது வருஷத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இவையெல்லாம் சுத்திகரிக்கும். இறுதியெல்லாம் சுத்தி ஆராய்ந்து பாரும். 15 எபிரேயர் 3:7 ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னு வைங்க. இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசின. வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல் உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீர்கள். இன்றைக்கி ஆண்டவர் என்ன நல்லா உங்களோட பேசுகிறாரோ என்ன செய்யணும்? செவி கொடு. இருதயத்தை என்ன கடினப்படுத்த. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை, ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியதால்னு சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆண்டவர் கோபம் வருது. ஆண்டவர் சொல்கிறத பேசி 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 இருதயத்தை கடினப்படுத்தினே அந்த ஆண்டவருக்கு என்ன வரும்? இவங்க இளைப்பாறுதலுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். இவங்களுக்கு ஆசீர்வாதம் கோபத்தில் ஆணை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனை விட்டு விலக உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் கடினப்படுத்தாது. கீழ்ப்படி. ஆண்டவர் என்ன சொன்னாலும் என்ன செய்? கீழ்ப்படி. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்ன நடக்கும்? கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருக்கும் என்று அவருடைய சத்தத்தை கேட்கலாம். கோபமூட்டும் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. 16 நீதிமொழிகள் 1:23-33. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறேன். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும்
என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்வதை எத்தீர்கள். இப்படி பண்ணால் ஆண்டவர் எத்தனை வாட்டிக்கு பேசியும் கீழ்ப்படியாமல், ஆண்டவர் உணர்த்தியும் செவி கொடுக்காமல், அவருடைய கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர், நான் இதற்கு கீழ்ப்படுகிறேன், நீ சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கணும். உங்கள் இருதயத்தை கடின கேட்க மாட்டோம் அப்படின்னா என்ன நடக்குமா? ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது அகடியம் பண்ணுவேன். ஒரு நாள் உனக்கு ஆபத்து வரும், ஒரு நாள் உனக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். உன்னை பார்த்து சிரிப்பேன்ற ஆபத்து காலத்தில் நான் என்ன செய்வேன்? அப்படி தானே வசனப்பட்டு, உங்கள் ஆபத்து காலத்தில் ஐயோன்னு அழுவீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உட்காந்து சிரிப்பாராம். ஏன்னா நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் உனக்கு, நீ என்ன செய்யலை? கேட்கல. இருதயத்தை கடினப்படுத்தி எத்தனை வாட்டி ஒன்று இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் எல்லாம் செய்யாது. இருதயத்தை கடின செய்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர், நீ சொல்கிறது நான் கீழ்ப்படுகிற, கடினப்படுத்தாத. ஏன்னா அப்படி பண்ணன்னு வை, ஆபத்து நாள் வரும், ஆபத்து காலம் அது உன்னை பார்த்து சிரிப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது, நீ எதை பயந்துன்னு வரைக்கும் அது நடக்கும். உனக்கு எது நடந்துரும்னு பயப்படுறியோ அது என்ன செய்யும்? பயப்படும் வரும்பொழுது அகாடியம். அகாடியம்னா என்ன? கிண்டல் பண்ணுவேன், உன்னை பார்த்து பரியாசம். ஆண்டவரே, நான் ஆபத்தில், ஐயோ இதுதான் நான் பயந்து நின்றேன். ஆண்டவர் பார்த்து கிண்டல் பண்ணுவார். ஏன் இவ்வளோ நாள் பேசினார், இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் உன்னை உணர்த்தினார். இந்த காதலை வாங்கி அந்த காதலை ஒரு நாள் வரும், ஆபத்து வரும், நீ பயந்த காரியம் நடக்கும். ஆண்டவர் பார்த்து, நீ பயப்படும் காரியம் புசல் போல் வரும்பொழுது, எப்படி வருமா? புசல் புயல் அச்சுன்னு வரும். நீ பயப்படுற காரியம் புயல் மாதிரி வந்து அடிக்கும். ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, எப்படி சூறாவளி போல் ஆபத்து வரும், எந்த பக்கமும் அப்படி சுற்றி வந்து அடிக்கும். என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் யாரும் இருக்க மாட்டோம். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய, யாரோ சூறாவளி போல வரும், புயலை போல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டவரே, ஐயோ புயல் போல வருது, சூறாவளி போல வருது, ஆண்டவரே கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், பதில் கொடுக்க மாட்டேன்றார். நான் பதில் கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். காலையில் சோப்பனுப்பா, என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல், இவ்வளோ வாட்டி ஆண்டவர் சொன்னார், இதை செய், என் முகத்தை தேடு. இந்த காதலை வாங்கி அந்த காதலை திடீர்னு வரும், ஆபத்து வரும், பயப்பட புயலை போல வரும், சூறாவளியை போல வரும். கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். பதிலே அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. நான் சொல்கிறேன் இப்படி செய்யணும் ஆலோசனை, அது கேட்க அவங்களுக்கு இஷ்டம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் என்னால், அது அவங்களுக்கு விருப்பமாகவே இல்லை. ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை செய்கிற விருப்பமே. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை. இதெல்லாம் இது என்ன? இது அசட்டைன்னா என்ன? நீ சொல்லு, உனக்கு ஒரு வேலை இருந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லி நான் அதை கனம் பண்ண, ஆண்டவர் கடிந்து கொள்கிறாருன்னு அதை என்ன செய்யலை, கனம் பண்ண, அசட்டை பண்ணுறாங்க. இது என்ன பெரிய? ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை ரசிப்பார். தங்கள் யோசனைகளினால் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மூடரின் நிர்வசாரம் அவர்களை, நிர்வசாரமாக இருந்தால்
அழிக்கும். மூடரின் நிர்வசாரம் என்ன செய்யும்? அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, நான் சொன்னால் செய்கிறாங்க பாருங்க. நான் சொன்னால் இதை செய்யினா எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் எப்படி இருப்பான்? விக்கனமின்றி வாசம், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக. எது வேணும் உங்களுக்கு? எது வேணும் உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னால் செய். ஆண்டவர் சொல்கிறத செய். அவனை விக்கனமின்றி வாசம், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக. 17 எரேமியா 7:13 16. நீங்கள் இந்த கிரியைகளெல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் நீங்கள் கேளாமல், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமல் போனவர்கள். எத்தனையோ வாட்டி கூப்பிட்டேன், வாங்க 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 வாங்கன்னு. டெய்லி கூப்பிட்றாங்களா நம்ம சபையிலேருந்து வாங்க வாங்கன்னு வாங்கன்னு? சில பேர் எடுக்க மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது எனக்கு. சில பேர் சபையிலேருந்து கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்களாம், எடுக்க மாட்டேன்றாங்களான்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு பேர் கொடுக்க போகிறாங்க, யார் யார் அப்படி பண்ணுறான்னு. சபையிலேருந்து கூப்பிட்டா யார் எடுக்க மாட்டுறாங்கன்னு பேர் எனக்கு சொல்ல போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. டெய்லி கூப்பிட்றாங்களா இல்லையா? நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால், என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல நான் உங்களுடைய எல்லா சகோதரமாகிய எப்ராவின் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்ல. தள்ளி போட்டுரும். ஏன்னா எவ்வளோ வாட்டி நான் கூப்பிட்டேன், நீங்கள் என்ன செய்யலை, அதை அசட்டை பண்ணுறீங்க. ஆண்டவர் கூப்பிட்றாரு போகணும், அசட்டை. என்ன முகத்தை விட்டு உங்களை என்ன பண்ணுவேன்? நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம் ஆண்டவர் சொல்ல. நீ பண்ணாத. அவங்களுக்கு எதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு நீ என்ன பண்ணாத. விண்ணப்பம் செய்ய, அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும், ஐயா கொஞ்சம் பண்ணியா, இந்த மாதிரி ஆகிப்போச்சியா, இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு ஆகிப்போச்சு, என் பிள்ளைங்களுக்கு ஆகிப்போச்சு, ஜோம் பண்ணிங்க செய்யாதன்றார். இவங்களுக்காக என்ன பண்ணாத, மன்றாடவும் கெஞ்சவும். கொஞ்சம் கெஞ்சுங்கயா, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, மன்றாடாத. இவங்களுக்கு என்ன செய்யாத, மன்றாடாத. கெஞ்சவும், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். ஆண்டவரே சொல்கிறார், பேசாத, ஜெபம் பண்ணாத. நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை. நீ மீறி ஜெபம் பண்ணால் கூட உன் ஜெபத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். அது ஏன்னா அவன் இவ்வளோ நாள் எவ்வளோ பேசினேன், எவ்வளோ உணர்த்தினேன். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு இருந்தாங்க. என் வார்த்தையை அசட்டை பண்ணாங்க. என் எச்சரிப்பை என் கடிந்து கொள்வதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளு. நீ இப்போ ஜெபம் பண்ணாத, விண்ணப்பம் பண்ணாத, பரிந்து பேசாத, கெஞ்சாத. அப்படி மீறி நீ பண்ணால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். 18 எரேமியா 11:10-16. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார். நான் தங்கள் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாரும் மீறி, ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் தப்பவே முடியாது. தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை, அந்த தீங்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை விட்டு வெளியவே வர முடியாது. அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று யார் சொல்கிறார்? கர்த்தர். அவர் சொல்லிட்ட பிறகு யார் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே சொல்கிறார். அவங்க ஜெபம் பண்ண கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க. நான் சொல்லும் போது அவங்க என்ன செய்ய, எத்தனையோ வாட்ட சொல்கிறேன், காதலியே போட்டு. அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேம் குடிகளும்
போய் தாங்கள் தூபம் காட்டின தேவர்களை நோக்கி கூப்பிடும் மற்றும் அவைகள் அவருடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பது. யூதாவே, உன் பட்டணங்கள் இலக்கமும் தேவர்கள் இலக்கமும் சரி, இஸ்ரேலுடைய வீதிகளில் இலக்கம். நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டிபடி அந்த இலட்சிய காரியத்தை ஸ்தாபித்த பீடங்கள் இலக்கவும் சரி. ஆதலால் நீ இவ்வளோ நாள் யாரை நம்பி ஓடி நிந்தி அங்கே போய் கேள், அவங்க ஒன்று காப்பாற்றவே. அதில் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவளுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன். நிறைய பேருக்கு இந்த வசனம்லாம் தெரியாது. அவங்க என்ன நினச்சின்னு இருக்கணும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். அதை வச்சுன்னு இருப்பான், அது வீட்டில் மாட்டி வச்சுன்னு இருப்பாங்க. அது ஒரு பகுதி, அது ஒரு வேறு பகுதி ஒன்று இருக்குது. ஒரு நோட்டில் 2 பக்கம் இருக்குதா இல்லையா? இது அடுத்த பக்கம். ஒரு பக்கம் மாத்திரம் பிரிண்ட் ஆகியிருந்தால் அந்த காசு செல்லுமா? அது மாதிரி தான் இன்னொரு பக்கம். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் கூப்பிடும்போது அசட்டப் பண்ணிங்கன்னா இந்த வசனமும் இருக்குது பைபிளில். இந்த வசனமும் எரேமியா 14:10-16, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறாள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து. சில பேரால் சும்மாவே உட்கார முடியாது, சுற்றினே இருப்பாங்க, ஊர் சுற்றினே இருப்பாங்க. அப்படி தானே இந்த வசனம். கால் அடக்கி கால் சும்மாவே இருக்காது, ஏதாவது சுற்றின்னு இருப்பாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு கூட்டத்தாருக்கு பஸ்ஸெல்லாம் வேறு ஃப்ரீ வேறு இருக்குது. ஒரு கூட்டத்தாருக்கு பஸ் எப்படி இருக்குது? ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன ஆகிடுவாங்க, தான் ஃப்ரீயாச்சே, ஏன்னா வீட்டில் உக்காந்து இருக்கணும், நான் ஏன் வீட்டில் உக்காந்து இருக்கணும். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இராமல் இப்பொழுது அவர்களை அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை. கர்த்தர் என்னை நோக்கி நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண. ஆண்டவரே அவர் ஆசீர்வாதம் பண்ணாதன்றார். இந்த நன்மை, இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக என்ன பண்ணாத, விண்ணப்பம் பண்ண. ஆண்டவர் பண்ணாதான்னு சொல்ல பிறகு பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. இந்த வசனம் என்றைக்கு வாசித்திருக்கிறீங்களா? உபவாசம் எடுத்தால் வந்துடும். இல்லை, உபவாசம் எடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கையும் செலுத்தினாலும், இந்தாங்க ஐயா, நாங்கள் காணிக்கை எடுத்துன்னு வந்திருக்கையா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா. காணிக்கை செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாக இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளையினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்று தீர்க்கதரிசிகள் அவருக்கு சொல்லியிருக்கிறார்களே என்றேன். சொல்கிறார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தீர்க்கதரிசியில் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பஞ்சம் வராது, நல்ல காலம் பிறகு எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பஞ்சமாக. தீர்க்கதரிசியில் இப்போ தானே சொல்லிட்டு போனாங்க. சில பேர் ஜனவரி 1ஆம் தேதியான ரெடியாக இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார். 2020 1ஆம் தேதி என்ன நடக்கும்னு யாருன்னா சொன்னாங்களா? எல்லாத்தையும் இழுத்து மூட போகிறாங்க, வீட்டில் மாதக்கணக்காக உட்காந்து இருக்க போகிறோம், அதை யாருன்னா சொன்னாங்களா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது பெரிய காரணம். நம்ம தீர்க்கதை சொல்லிட்டு போகிறாங்களே, ஆண்டவரே எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் நல்ல ஒரு வெயிட்டான கவர் கொடுத்தீங்கன்னு வை, நல்ல தீர்க்க தரிசனமாக வரும். அது எவ்வளோ கம்மியாக இருக்குதோ தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கம்மியாகிடும்.
தீர்க்க தரிசனமும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்கேற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சரளமாக வரும். ஆகையால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசனை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பட்டயத்தாலும் தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும், அவன் மாத்திரம் இல்லை, அதை உட்காந்து கேட்டுன்னு இருந்தாங்க பாருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, இந்தாங்கய்யா. அவங்க என்ன ஆகும்? இந்த தீர்க்க தரிசனம் உட்காந்து கேட்டவங்களுக்கு என்ன ஆகும்? அவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனம் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார். அடக்கம் கூட பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. முழு குடும்பம் அப்படி தான் நீங்கள் போட்டுரு. அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணவார் இல்லாமல். நிலமை பாருங்க. ஐயா கொஞ்சம் வாங்க, அடக்கம் இல்லைப்பா, யாரும் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆளில் வச்சுன்னு, நீ தான் வச்சுன்னு, நீயே போய் அடக்கம் பண்ணிக்கோ, யாரும் இல்லை, இது அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லை. அவருடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன்னு கர்த்தர். இந்த வருஷ கடைசியில் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த மாதிரிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த மாதிரிலாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்த இந்த நிலைமை தான் எல்லாம் சுத்திகரிப்பு. இந்த வருஷம் இதெல்லாம் நீக்கி நல்லா நம்ம விட்டு நீக்கி இன்னும் எத்தனை நாள்? இன்னும் 4 நாள் 3 நாள்? இந்த 3 நாள் ஆண்டவரை தேடுங்க. குடும்பமாக வந்து என்ன செய்யுங்க? தினமும் சபையில் தேவனை தேடுறோம். தினமும் சபையில் இருக்கா? தினமும் உங்களை கூப்பிட்றாங்களா இல்லையா? வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களா இல்லையா? கூப்பிடும்போது செவி கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துனார். நான் கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யலை? செவி கொடுக்காமல் போனதுனால் என்ன நடக்கும் நீங்கள் பார்த்தீங்க. என்ன நடக்கும் நீங்களே. இன்னும் 3 நாள் இருக்குது இந்த வருஷத்தில். ஆண்டவர் குடும்பமாக என்ன செய்யும்? பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. லீவ் தானே, லீவில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்யும்? கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரை தேடுங்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த தீங்கு எதுவும் வராது. இந்த வருடம் செய்த ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத கதை விட்டுடணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த வருஷத்துலேயே இதெல்லாம் சுத்திகரித்து நம்ம விட்டு நீங்கள் 20 ஏசாயா 1:18 வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர், உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மை, அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகில் நாவிங்க பட்டியத்துக்கு இறையாகும். கர்த்தரின் வாய். இதை யாரும் மனுஷன் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இது மனுஷன் சொல்கிறதில்ல, இது யார் சொல்கிறார்? கர்த்தருடைய வாய். நீ மனம் திரும்பினா உனக்கு தேசத்தை நீ வாழ்வாய். நீ மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை 21 யோவான் 1:4-10 உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயம். நாம் அவரோடைய வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறார். நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒவ்வொரு ஐக்கியம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, நாம் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம். சத்தியம் எனக்கு ஒன்றா எல்லாம் நான் பண்ணுறதுலாம் கரெக்ட் தாங்க, என்கிட்ட குறையே இல்லைன்னு சொன்னால் நம்ம வஞ்சித்து கொள்ளுகிறோம், நம்மளே ஏமாற்றி கொள்ளுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார்.
நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இந்த நாட்களிலே மனம் திரும்பணும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவத்தெல்லாம் இதிலெல்லாம் நான் குறைவாக இருந்தேனோ, தவறி போனேனோ, செவி கூடாமல் இருந்தேனோ, என்னை மன்னியும். இன்று முதல்ல என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன், கீழ்ப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு நான் என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். உன்னுடைய வசனத்தை அசட்டை பண்ண நீ கூப்பிடும்போது நான் செவி கொடுப்பேன். என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே அப்படி ஆண்டவரை தேடணும். குடும்பமாக இன்னும் 3 நாள் தான் இருக்கும். இந்த வருஷத்தில் இன்னும் 3 நாள் தான். இந்த 3 நாள் என்ன செய்யும்? குடும்பமாக ஆண்டவரை தேடி, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், அப்படிய எல்லா குறைகளையும் நீக்கும், கடின இறுதியெல்லாம் போகணும், உமக்கு கீழ்ப்படுகிற இறுதி எனக்கு இருக்கணும். இதனால் அப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை பாடி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களோடு பேசி, இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு பதிலை கொடுத்து, உம்முடைய கண்கள் இங்கே நோக்கமாக இருந்து, உம்முடைய செவி திறந்திருந்து, உம்முடைய இருதயம் இங்கே இருந்து எங்களை விடுவித்து வழிநடத்த தயவுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தின்படி நடக்க கிருபை. இந்த கடைசி நாட்களிலே, இந்த வருடத்தின் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஒரு கீழ்ப்படிதலோடு புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசித்து உடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய தேவைகளெல்லாம் சந்தியும், உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும். எல்லா துதிக்க நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சுத்தர்கள் கூடிடும் ஐக்கியமே போதனை அறிந்து வாழ்வோம். துதிகள் பொருத்தனை செலுத்தியே
தலைவர் இயேசுவே சபையை நடத்தி செல்லுவார். காவல் செய்துமே காத்துமே நடத்துவார். காத்துமே நடத்துவார். தேவன் எழுந்தருள்வார் தேவ சபைதனிலே வாசம் செய்திடுவார். தேவ சபையில்